வேத பிரமாணத்தை என்ன செய்யணும்? கை கொள்ளணும். இந்த வேதம் எனக்கு கண்ணாடி. வேதம் எனக்கு கண்ணாடி. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. It's a word of admonition to us in the morning. இந்த காலை வேளையிலே எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் நம்முடைய மத்தியிலே கொண்டு வருகிறார். வேதத்தை கேளாதவர்களுடைய விலக்குகிறவர்களுடைய ஜெபம் என்னமா? ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன யோசிப்பாங்க? கர்த்தர் எத்தனை நாள் என் ஜெபத்தை அருவருத்திருக்கிறார். நான் வேதத்தை கேட்கவில்லையே. முதல்ல சொல்றாரு வேதத்தின்படி நடக்கணும்னு. இரண்டாவது சொல்றாரு வேதத்தை விட்டு விலகாதபடி. சொல்லுங்க, வேதத்தை விட்டு வேதத்தை விட்டு வேதத்தை விட்டு விலகாதபடி அதை காத்துக்கொள்ளும். அப்படி செய்கிறவன் கர்த்தருக்கு அவர்களுடைய ஜெபமா அருவருப்பான். மூன்றாவது காரியம், வேத பிரமாணத்தை விட்டு துன்மார்க்கரை புகழ்கிறார். ஏன்னா அவனுக்கு யார் நீதிமான் யாரு துன்மார்க்கன் ஆலயத்துக்கு வந்து தெரியவே இல்லை. ஹீப்ரூல ஒரு வார்த்தை இருக்கு, டின்குன். சொல்லுங்க, டின்குன் அப்படி சொன்னா கரெக்ஷன். என்னது பேரு? கரெக்ஷன். We come to church only for correction and revelation. என் குற்றம் என்ன என்பதை தான் கர்த்தர் வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. correction and revelation. அப்ப வேதத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள். அப்புறம் வேத பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவர்களோ போராடுகிற. வாழ்க்கை முழுசு இதாங்க, வாழ்க்கை முழுசு இதுல போராட. மூன்று காரியத்தை கற்றுக் கொடுத்தார். முதலாவது, வேதத்தை பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவன் விவேகம் உள்ள புத்திரன். கைக்கொள்ளுகிறவன் வேதத்தை படிக்கிறவன் அல்ல, வேதத்தை பாட்டு பாடுகிறவன் அல்ல, வேதத்தை குறித்து வியாக்கியானம் சொல்லுகிறவன் அல்ல, வேதத்தை மற்ற மொழிகளிலே மொழிபெயர்க்கிறவன் அல்ல, வேதத்தை அழகாக ஒரு பெரிய கதையாக தீட்டி அதை மக்களுக்கு வெளிப்படுத்துகிறவன் அல்ல, வேதத்தை கை கொள்ளுகிறவனே விவேகம். நல்ல மனசுல நீங்க வச்சுக்கலாம். ஏசப்பா, இத்தனை நாள் நான் இதை பண்ணாம இருந்தேனா, இன்னைக்கு நான் என்னை தாழ்த்துகிறேன். இயேசுவே, வேதத்தை கை கொள்ளும்படி எனக்கு